கடவுள் கைவிட்டாலும் வேல்சாமி முருகன் கோயிலின் இந்த பரிகாரம் உங்களை கைவிடாது. எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கடற்கரைக்கு சென்று அதில் சுமார் 30 நிமிடங்கள் நின்று வர, அது உங்களுக்கு தோஷங்களிலிருந்தும் உங்கள் சிக்கல்களிலிருந்து தப்பி வர மிக உறுதியானதாகவும் நம்பிக்கைக்கு உரியதாகவும் இருக்கும். சொல்லப்போனால் பல கோயில்களில் இன்றும் அங்குள்ள தோஷங்களை போக்க நதிகளின் நீரையும் கடல் நீரையும் பிரதானமாக பயன்படுத்தி வருகின்றார்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் உண்மை இதுதான். எவ்வளவோ ஜீவ நதிகள், புண்ணிய நதிகள் இருந்தாலும் அனைத்தையும் விட சக்தி உள்ளது கடல் நீர்தான். கோயிலில் தெய்வம் கைவிட்டாலும் நதி நீரும் கடல் நீரும் கைவிடுவதில்லை என்பதால்தான் பெரும்பாலான கோயில்கள் நதிக்கரை மற்றும் கடற்கரை ஓரங்களில் அமைக்கப்படுகிறது. பொதுவாக சூரியன் வானில் இல்லாத நேரத்திலும், அமாவாசை பௌர்ணமி போன்ற நேரங்களிலும் மாதமாக இருக்கும் பெண்களும் கடற்கரைக்கு போகக்கூடாது. கடல் நீரும் எடுத்து வரக்கூடாது. கடல் நீரில் மஞ்சள் கலந்து வீட்டில் மற்றும் கடைகளில் அடிக்கடி தெளித்து விடுவது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் வெற்றி வாய்ப்புகளையும் செல்வ வளங்களையும் உங்களுக்கு பெருகி தந்து கொண்டே இருப்பதாகும். மேலும் கடல் நீரை பயன்படுத்தும் தந்திர வித்தைகள் விரைவில் அடுத்த பாகத்தில் வெளியிடப்படும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.